சிவன் வேற முருகர் வேற கிடையாது. நீங்க பாம்பன் சுவாமிகளே வந்து ஆறுமுக சிவம் தான் சொல்லியிருக்காருன்னு சொல்லி நேத்து அன்னைக்கு சொன்ன அந்த ஞானின்றவர் என்னை கூப்பிட்டு சொல்றாரு இந்த விஷயத்த. சிவன் வேற முருகர் கூட நீங்க முருகருக்கு வில்வ மாலை போடணும். ஏன்னா அன்னைக்கு நான் ஒரு நாள் கோயிலில் இருக்கிறப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாட்டியாவது முருகரை பார்ப்பேன். வேல் வாங்குறதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடி, அபிஷேகம் ஆனதுக்கு முன்னாடி அந்த முருகர் முகம் மாறும். அந்த வெளியில போற சூரசம்கார முருகர் அங்கே கருவறையில இருந்தா எடுத்துட்டு போவாங்க. அப்போ வில்வ மாலை போடணும்னு சொல்லி 2 மாலை சொல்றேன். மதியானம் ஒரு 11 மணி அபிஷேகத்துக்கு ஒரு மாலை, சாயங்காலம் ஒரு மாலை. அப்போ வேல் கொடுக்குறேன்னு சொல்லி காலைல ஒரு வீடியோ போட்டேன். அந்த வேல் கொடுக்குன்னு சொல்லி போன இடத்துல பெரிய தள்ளுமுள்ள ஆகி எல்லா முருக பக்தர்களும் என் மேலே உழ வந்து அதுக்கப்புறம் அந்த லேடி போலீஸ்லாம் கூட்டம் வந்து எனக்கே ஆஹா இது மாதிரி கூட்டம் வந்துன்னு சொல்லி நிப்பாட்டிட்டேன். 11 மணிக்கு அந்த வில்வ மாலை சாத்தியாச்சு. 4 மணிக்கு சாத்த வேண்டிய மாலை என் கையில் இருக்குது. கரெக்டாக போய் கொடுக்குறேன், சாத்திட்டாங்க. அப்போ அந்த உள்ளே இருக்கிற சொன்னார், நம்ம கோவில் மாலை வரத்துக்கு லேட் ஆகிடுச்சிங்க, நீங்கள் கொடுத்த மாலை தான் சாத்தினேன்னு. அப்போ நான் சொன்னேன், எல்லாமே நான் பண்ணுறேன்லாம் கிடையாதுங்க, அவருக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்கிக்கிறாரு. அப்போ முருகர் முகம் மாறினது நான் உணர்ந்த மாதிரியே அங்கே இருக்கிற எல்லாருமே சொன்னாங்க, ஆமாங்க நான் அங்கேருந்து நீங்கள் சொன்ன மாதிரியே முருகர் தூக்கிட்டு வந்து வேல் வாங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்க்குறேன். வேல் வாங்கினதுக்கப்புறம் அவர் முகம் மாற்றம் இருக்குது. சூரசங்காரம் முடிஞ்சு முருகரை பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போனேன். அப்போ வரைக்குமே சொன்னாங்க, இன்னைக்கு எனக்கு 6வது நாள் இந்த விரதம் நிறைவேறிடுச்சு, காலையில் நிறைவேறிடுச்சு, என் வாழ்க்கை மாறிடுச்சு, எனக்கு வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நான் கேட்ட இந்த லோன் கிடச்சிருச்சு அப்படின்ட்டு கோயிலில் பார்க்குற எல்லா முருக பக்தர்களும் சொன்னாங்க. அது கிடைக்காதவங்களுக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு சில பேருக்கு 1 வாரம் கிடைக்கலாம், ஒரு சில